ஹே ஹாய் ஜாம்பிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா காய்ச்சி நம்பர் 8 அப்படின்ற இந்த ஆசமான அனிமே சீரிஸோட எபிசோட் 10 தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே ஜாம்பிஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. சோ வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லே அந்த ரெட் கலர்ல ஒரு புது காய்ச்சி வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் நம்ம வைஸ் கமாண்டர் கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம். வைஸ் கமாண்டரும் வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஆக்சுவலா அவருடைய ஒவ்வொரு அட்டாக்கும் ஒவ்வொரு ஸ்கில்லும் செமையா இருக்கும். அந்த ரெட் கலர் காய்ஜுவை உண்மையிலேயே திணற வச்சிருப்பாரு. அவருடைய ஒவ்வொரு அட்டாக்ஸுமே வேற லெவல்ல இருக்கும். ஆனா இதை நம்மளுடைய காய்ஜு நம்பர் 8 இருக்க கஃப்கா ஹிப்னோ சென்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த காய்ஜு ஏதோ ஒண்ணு பெருசா பண்ண போகுது, அதோடைய பவர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கஃப்கா ஹிப்னோக்கு தெரிய ஆரம்பிக்கும். தலையை பிச்சுக்கிட்டு என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பான். அதுக்குள்ளேயே சின்ன சைஸ்ல இருந்த இந்த ரெட் கலர் காய்ஜு ரொம்ப பெரிய சைஸா மாறிடுதுங்க. சோ வைஸ் கமாண்டருக்கு சின்ன சைஸ்ல இருந்தா எந்த ஆப்பனண்டா இருந்தாலும் செம்ம ஈஸியா ஜெயிச்சிருவாரு. ஆனா இப்போ இவ்வளவு பெரிய காய்ஜுவா இருக்கும்போது அவரால் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அவரு விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு சான்ஸ் கிடைக்குதா அதை வெட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாவங்க, அவர் ஆல்ரெடி அவருடைய பவரை ரொம்ப மேக்சிமம்ல யூஸ் பண்ணி இந்த காய்ஜு கூட சண்டை போட்டிருப்பாரு. சோ அவருடைய சூட் வந்து ரொம்பவே ஓவர்லோட் ஆயிடும். அதனால அவருடைய நோஸ்ல இருந்தெல்லாம் கூட ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இந்த சமயத்துலதான் அவர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. இந்த காய்ஜுவை எப்படி கொல்ல முடியும்னா அதை செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு ஒரு பில்டிங் குள்ள வேக வேகமா ஓடி போறாருங்க. வேக வேகமா ஓடி போகும்போது அப்போ நம்மளுடைய வைஸ் கமாண்டர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு பின்னாடியும் கண்ணு வந்துருது. ஒரே ஷாட்ல வைஸ் கமாண்டர் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறான். கிட்டத்தட்ட வைஸ் கமாண்டர் எங்கேயோ போய் விழுந்துடுறான் அந்த ரெட் கலர் காய்ச்சி அடிச்ச உடனே. உண்மையிலேயே அவர் ஒரு மாதிரி ரொம்ப வீக் ஆயிடுறாரு. எப்படி இதை மேனேஜ் பண்ணுவாருன்றதே தெரியல. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவர் சின்ன பையனா இருக்கும்போது அவர் ஸ்வாட்ல ரொம்ப பெரிய டேலண்டடா இருந்திருப்பாரு. அப்ப அவங்களுடைய மாஸ்டர் வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி நீ இந்த டிஃபென்ஸ் ஆபீசரா ஆகணும்ன்றத மறந்துடு, இந்த காலத்துல ஸ்வாட் ஸ்கில் யூஸே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசியிருப்பாரு. சோ அதெல்லாம் இவருக்கு ஞாபகம் வருது. சோ அப்பதான் டக்குன்னு நம்மளுடைய வைஸ் கமாண்டர் சிரிச்சுக்கிட்டே, ஒன்னும் இல்ல சரியான அடி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே, நான் என்னுடைய மேக்சிமம் பவரை லாஸ் பண்ணிட்டேன், இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நுண்டி அந்த கலர் காஜு கூட சண்டை போடுறதுக்கு போறாருங்க. சோ இந்த காஜு ரொம்ப ஹாப்பியா சண்டை போடுறதுக்காக வருது. அப்போ நம்மளுடைய வைஸ் கமாண்டர் உண்மையிலேயே வேற லெவல்ல அவருடைய ஸ்கில்ல யூஸ் பண்ணி அந்த காஜுவை சரியான அட்டாக் பண்ணிடுறாருங்க. ஆனா என்னதான் அட்டாக் பண்ணாலும் இதோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்குல்ல, அதனால நம்மளுடைய வைஸ் கமாண்டர் என்ன அட்டாக் பண்ணாலும் ஒண்ணுமே நடக்கல. திருப்பி அவரை அந்த காய்ஜு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்பதான் இன்னொரு விஷயத்தையும் அவர் யோசிச்சு பாக்குறாரு. நீ என்னதான் ட்ரை பண்ணாலுமே உன்னால அந்த காய்ஜூஸ் கிட்ட சர்வை பண்ணவே முடியாது. ஏன்னா உன்னால சின்ன சைஸ்ல இருக்க ஆப்பனன்ஸ் கில் பண்ண முடியும், ஆனா பெரிய சைஸ் ஆப்பனன்ஸ் வந்தா கண்டிப்பா முடியாது. சோ உன்னோட ஸ்கில் இதுக்கப்புறம் தேவையப்படாதுன்னு சொல்றாங்க. ஆனா உன்னோட ஸ்கில் தேவை அப்படின்னு சொன்ன ஒரே ஒருத்தர் நம்மளுடைய மீனா தாங்க. ஏன்னா அவங்கதான் இவரை கூப்பிட்டு நீ வந்து எனக்காக ஹெல்ப் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்டு என் கூட சண்டை போட சொல்லி அவங்கள வைஸ் கமாண்டராகவே மாத்தி வச்சிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு வேற லெவல் சூப்பர். இவருடைய ஆசமான ஸ்கில்ஸும் இவரோட பிளேட்ஸ் அவர் யூஸ் பண்ற ஸ்கில்ஸும் வேற லெவல் ஆசமா இருக்கும். சீரியஸா அதை பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். இவரை பார்க்க கிட்டத்தட்ட ஒரு லெவி ஆர்கமன் மாதிரி ஃபீல் ஆகும் இந்த எபிசோட்ஸ் பார்க்கும்போது. சீரியஸா சொல்றேன், ஈவன் இதை நான் மாங்காவா படிக்கும் போது எனக்கு வேற லெவல்ல ஃபீல் ஆச்சு. ஆனா இவரு இந்த ஸ்பாட் ஆஃப் த மூமெண்ட்ல டெஃபிட் ஆகுற மாதிரி ஆயிடுவாருங்க. இவரை ஈஸியா அந்த காய்ச்சி பிடிச்சிரும். இவர் எங்க மட்டையாயிடுவாரோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்க சமயத்துல மீனா டக்குன்னு வந்து அவருடைய ஸ்னைப்பர் பவர்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. சோ அப்போ டக்குன்னு அந்த காய்ச்சி மிஸ் பண்ணிடுது. ஆனா அந்த காய்ச்சியை அடிக்கவே முடியல. ஏன்னா அந்த காய்ச்சி வந்து அதோடைய கோர் அங்கதான் இருக்குன்றது தெரிஞ்சாலும் அடிக்க முடியாத அளவுக்கு, ஸ்னைப்பிங்ல குறி வைக்க முடியாத அளவுக்கு அது மூவ் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் என்ன, வைஸ் கமாண்டர் என்னதான் அந்த காய்ஜு அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த காய்ஜு விடாம ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கு. இன்னொன்னு, வைஸ் கமாண்டருக்கும் ஆல்ரெடி பவர்ஸ் எல்லாம் காலியானதுனால முடிஞ்சிருச்சா நினைக்கும் போது டக்குன்னு ஷினோமியாவும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு காம்போ ஸ்கில் கொடுக்குறாங்க. லைக் வைஸ் கமாண்டர் அந்த காலெல்லாம் போய் டக்குன்னு வெட்டவும் இவ ஒரு பவர் அட்டாக் கொடுக்குறா. அப்ப டக்குன்னு ஒரு ஸ்பாட் ஆஃப் த மூமெண்ட் அந்த காய்ஜு அதோடைய முதுகை காட்டுது. சோ அந்த முதுகுக்கு பின்னாடி நின்று கரெக்டா மீனா அந்த காய்ஜுவை அட்டாக் பண்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு அட்டாக் பண்ணிருப்பா, கிட்டத்தட்ட கோர் தெரிஞ்சிருக்கும். ஆனா அது டக்குன்னு ஹீல் ஆகிட்டே இருக்கிறதுனால அதை ஹீல் ஆக விடாம நான் பாத்துக்கணும், அப்பதான் மீனாவால மறுபடியும் ஒரே ஒரு ஷாட்டை லேண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உயிரை கையில புடிச்சுக்கிட்டு அந்த காய்ஜுவை துண்டு துண்டா வெட்டுறாருங்க. உண்மையிலேயே இந்த சீனை எனக்கு வேற எதோடவும் கம்பேர் பண்ண தோணல. அட்டாக் ஆஃப் டைட்டன்ல அந்த பீஸ்ட் டைட்டன் கூட லெவி ஆர்கமன் சண்டை போடுவான் பாருங்க, என்னால சீரியஸா அதை மட்டும் தான் ரிலேட் பண்ண முடியுது. ஏன்னா இவன் சண்டை போற அந்த ஒவ்வொரு மூவுமே கிட்டத்தட்ட அதை காப்பி பண்ண மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான ஃபைட்டாவே இருக்கும் இந்த சீன்ல. இவரும் விடாம அதை அட்டாக் பண்ண ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த காய்ஜுவும் அதோட
அவங்களுடைய கான்சியஸ்னஸ் விட ஆரம்பிச்சிடும். டக்குன்னு என்ன நடக்கும்னா நம்ம மினாவும் அவளுடைய 96% பவரை யூஸ் பண்ணி ஒரு சரியான ஸ்னைப்பர் ஷாட்டை கொடுக்க வருவாங்க. ஆனா அந்த சமயத்திலயும் சரி நம்மளுடைய வாய்ஸ் கம்யூனர் வந்து மிஸ்ஸே ஆக மாட்டாரு. நீ என்ன எவ்வளவு நாளும் பண்ணுடா, நீ காலிடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கினே அந்த காஜுவை ஒரே பிளாஸ்ட் தான், அதோட தலை அப்படியே தனியா துண்டா போய் கீழே விழுங்க. சோ அது கீழே விழும்போது எல்லாருக்குமே ஒரு உயிரே வந்தாப்புல இருக்கும். எப்ப அந்த ஹாஞ்சுன்ற அந்த ரெட் கலர் காஜு செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த காஜு நம்ம டெஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சந்தோஷமா கீழே இறங்கி வருவாங்க. அடிப்பட்டவங்க ஊண்டானவங்க எல்லாருமே இவங்க போய் ரெஸ்கியூ பண்ணுவாங்க. டயர்டா இருக்கவங்கள கூட இவங்க எல்லாருமே போய் ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல ஷினோமியாவும் வைஸ் கமாண்டரும் ஒன்னா சேர்ந்து மினாக்கு சல்யூட் அடிப்பாங்க. அதை பார்த்தோன்னே தலைவருக்கு வரும் பாரு ஒரு ஆனந்த கண்ணீர். பாத்தியா பாத்தியா அவங்க எவ்வளவு சூப்பரா சண்டை போட்டாங்க. இத்தனைக்கு ஷினோமியாலாம் சின்ன பொண்ணு, ஆனா அவ செம்ம கூலா இருக்கா. ஆனா பாத்தியா நானும் ஒரு நாள் அவங்க கூட வந்து சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் விடுவாருங்க. உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். ஆனா இதெல்லாம் வந்து ரெண்டும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க, கூட ரொம்ப ஜாலியாவே பேசுவான். இன்னொன்னு, நீங்களும் சூப்பரா இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் வந்து உண்மையிலேயே கஃப்கா ஹிப்னோவை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னா, இவங்க எல்லாருமே ஒன்னா இருக்கும்போது டக்குன்னு ஒரு விஷயத்த சென்ஸ் பண்றாங்க. என்னன்னா, அந்த டிராகன்ஸ் எல்லாம் இருந்ததுல, டிராகன் காய்ஜூஸ் எல்லாம் அதுங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய நியூக்ளியர் பாம் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பெருசா கிரியேட் ஆகுதுங்க. அதை பார்த்த உடனே ஈவன் வாய்ஸ் கமாண்டரே சுடாதீங்க, நீங்க சுட்டீங்கன்னா அது எப்ப ஆனாலும் வெடிக்கும், அது ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் அந்த செத்து போன மாதிரி இருந்த அந்த காய்ஜு என்ன சொல்லுதுன்னா, என்ன நீங்க அடிச்சீங்கல்ல, இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாவுங்க அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு அதை நம்மளுடைய கஃப்கா ஹிப்னோ கண்டுபிடிச்சாங்க. அது வெடிச்சா நம்ம எல்லாருமே மொத்தமா செத்துருவோம்னு சொல்லிட்டு அதனால வேக வேகமா எகிரி ஓடுறான். அதை பார்த்தோன்னே வாய்ஸ் கமாண்டருக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி அவன் இவ்வளவு ஃபாஸ்டா போறான், அதுவும் இவனுக்கு வெறும் 1% தான் பவரே ரிலீஸ் ஆகியிருக்கு. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி இவ்வளவு வேகமா ஓடுறான்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு நம்மளுடைய தலைவர் கஃப்கா ஹிப்னோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறாருங்க காய்ஜு நம்பர் 8. இருக்கிற எல்லாருக்குமே ஒரே பயம், என்னடா இது மாட்டிக்கிறாரு கஃப்கா ஹிப்னோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அங்க இருக்கவங்களுக்கு காய்ஜு நம்பர் 8 கஃப்கா ஹிப்னோ தான் அப்படின்ற ஒரு ஆச்சரியம் தோணிக்கிட்டே இருக்கும். உண்மையிலே இது ரொம்ப சூப்பரான சீன். டக்குன்னு நம்மளுடைய தலைவர் என்ன பண்ணுவாரு, அவருடைய கால்ல இருந்து ஒரு பிளாஸ்ட் மாதிரி வர வச்சு அப்படியே கீழே இருந்து மேல அப்படியே பறந்து போவாருங்க. போகும்போது அவருடைய ஃபுல் பவரையும் அன்லீஷ் பண்ணி அந்த நியூக்ளியர் பாம் மாதிரி இருக்கிறத சரியா புஷ் பண்ணி விடுவாரு. புஷ் பண்ணி விட்ட உடனே அந்த நியூக்ளியர் பாம் மாதிரி இருக்கிறது கொஞ்சம் தூரம் பறந்து ஆகாயத்தை நோக்கியே போயிடுங்க. இவரு நல்லா வேகமா புஷ் பண்ணதுனால கொஞ்சம் டயர்டாவும் ஆயிடுவாரு. அப்படியே மேல இருந்து அப்படியே ஃபால் டவுன் தான், அப்படியே கீழே தான் விழுந்துகிட்டு இருப்பாரு. நல்ல வேலையா கஃப்கா ஹிப்னோ பண்ண இந்த ஒரு விஷயத்தால அந்த நியூக்ளியர் பாம் மாதிரி இருக்கிறது ரொம்ப மேல போய் தான் வெடிச்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ். இவரு காப்பாத்தினதுனால மத்தவங்க எல்லாருமே கொஞ்சம் சேஃப் ஆயிட்டு இருப்பாங்க. ஈவன் பில்டிங்ஸ் எல்லாம் கூட நிறைய உடைஞ்சிருக்கும். மத்த எல்லா சோல்ஜர்ஸ்மே கீழே தரையில படுத்து முடிஞ்ச அளவுக்கு அவங்கள காப்பாத்திக்கிட்டாங்க. நம்மளுடைய காய்ஜு நம்பர் 8 என்ன பண்ணுவான், மேல இருந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அது பெரிய காத்தா பிளாஸ்டா இருக்கும். சோ அப்போ கீழே விழுந்திருக்க 2 பேரும் அப்படியே பாதுகாத்துக்கிட்டு அப்படியே அந்த பிளாஸ்ட்ல நிப்பான். அவனுடைய செதில்லாம் அப்படியே உடஞ்சி விழுந்துகிட்டு இருக்கும். ஆனாலும் வருத்தத்தோடவே நின்றுட்டு இருப்பான். ஏன்னா அவனோட காமராஜை பிட்ரே பண்ணிருக்கான்ல, அந்த ஒரு சோகத்தோடவே நின்றுட்டு இருப்பான். சோ அப்பதான் பின்னாடி இருந்த மீனா, ஹே கஃப்கா ஹிப்னோ இல்ல காய்ஜு நம்பர் 8 இங்கே நில்லு, இல்லைன்னா உன்னை சுட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு நம்மளுடைய தலைவர் திரும்பி பாக்குறாருங்க. சோ மினாவும் நான் இப்ப என்னோட கஸ்டடிக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி கஃப்கா ஹிப்னோவை அரெஸ்ட் பண்றாங்க. சோ இவ்வளவு நேரம் செம்ம ஜாலியா இருந்த இந்த சீரீஸ் இதுக்கப்புறம் திருப்பமே வேறையா இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த சீரீஸ் வந்து இவ்வளவு நேரம் ஜாலியா கொண்டு போன மாதிரி இதுக்கப்புறம் கொண்டு போக மாட்டாங்க. நான் மாங்கா படிச்சுட்டேன் அப்படின்றதுனால எனக்கு இதோடைய ஸ்டோரிஸ் வந்து இன்னமும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்றது தெரியும். சோ நீங்க மாங்காவையும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நான் கண்டிப்பா மாங்காவையும் கண்டினியூ பண்ணி உங்களுக்கு இதை நான் சொல்றேன். So see you soon guys. Bye bye.